காயெல்லாம் போட்டு ஒரு சேமியா உப்புமாவும் அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் பண்ண போகிறேன். ரெண்டு இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தாளித்து அதோட நீளமாக வெட்டின வெங்காயம் 1 கப்பு, 3 பச்சை மிளகாய் நீளமாக கீர்னது, பொடிசாக வெட்டின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப்பு பொடிசாக வெட்டின உருளைக்கிழங்கு, 1/2 கப்பு கேரட்டு, காயெல்லாம் பாதி வேகிற வரைக்கும் வதக்கி அதோட 2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்க்கணும். நான் எம்டிஆர் ரோஸ்டட் சேமியா சேர்த்துருக்கேன். எந்த சேமியா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சு காயோடு சேர்த்து சேமியாவையும் 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வறுத்த சேமியாவை சேர்த்தா 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். வறுக்காத சேமியானா 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, பக்கத்து அடுப்பில் 1 பங்கு சேமியாவுக்கு 1.5 பங்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். 2 கப்பு சேமியா 3 கப்பு தண்ணி. அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து சேமியாவோட சேர்த்துக்கலாம். அணில் சேமியா மாதிரி பொடி சேமியாவில் உப்புமா பண்ணால் 1 கப்பு சேமியானா 1 கப்பு தண்ணி சேர்த்தாலே போதும். உப்புமா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சாலே சேமியாவும் காய்கறியும் நல்லா வெந்துடும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உப்புமா நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 இல்லை 2 ஸ்பூன் நெய், 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே உப்புமா இருக்கட்டும். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணலாம். ஒரு கப்பு தேங்காய், 4 இல்லை 5 மிளகாய் வத்தல், 2 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 மிளகாய் வத்தல் 2 கிள்ளி போடணும், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை. தாளிச்சதை எடுத்து சட்னியோட கலந்துடலாம். காயெல்லாம் போட்டு இந்த சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.